மறுபடியும் பக்கத்துல போயிட்டு என்னடா இது கூட தெரியாதா, ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து லெஃப்ட் லெக் எடுத்து வைக்கணும், ரைட் லெக் எடுத்து வச்சுட்டு நம்ம அவனை திட்டிட்டு இருப்போம். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா இது ஒரு சென்டர் ஆஃப் லைனா அப்படின்னு பார்க்கணும். இப்ப எனக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் நிக்கிறது வந்து அவங்களுக்கு சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல தான் நிக்கணும். ஏன்னா இப்ப நான் இன்கேஸ் நான் இந்த ஓரமா நிக்கிறேன் அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த சைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் என்னால நல்லா பார்க்க முடியும், அவங்க கிட்ட பேச முடியும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தெரிய முடியும். அதே மாதிரி அந்த சைடு இருந்தேன்னா அந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அதை மட்டும் தான் பார்க்க முடியும். பட் நான் சென்டரா நிற்கும் போது என்னால வந்து என்னோட விசிபிள் வந்து இந்த மாதிரி இருக்கனால எல்லாருமே ஈஸியா வந்து நான் பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கும்போது மஸ்ட் ஸ்டாண்ட் சென்டர். இது ஒரு பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சேன். நிறைய படிச்சுட்டு ஒரு சிலதை எப்படி கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போகணும்னு தெரியாம ஒரு சிலர் இருப்பாங்களே, அவங்களுக்காக இந்த வீடியோ நான் சொல்றேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம வந்து டெமோ பண்ணும்போதோ இல்லைன்னா அவங்களுக்கு மிரர் மெத்தட் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து நம்ம டெமோ பண்ணும்போதோ இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணும்போது நம்ம வந்து மிரர் மெத்தட்ல பண்ணணும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிரர் மெத்தட் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க லைனா, நம்ம அவங்க முன்னாடி ஹாய் குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டை காமிப்போம். பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சைடு நிற்கும் போது அது அவங்களுக்கு ரைட் ஹேண்டா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் ஹேண்ட் சொல்லுவோம். அவங்க எல்லாருமே ஹாய் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்டை வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய மைனஸ். ஸோ இதை விட ரொம்ப முக்கியமானது, இப்போ மார்ச் பாஸ் நம்ம சொல்லி தந்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் நின்று இருப்பாங்க. அவங்க முன்னாடி இருந்துட்டு நம்ம வந்து சரி ஸ்டாண்டிஸ் வந்து நம்ம லெஃப்ட் லெக் தான் எடுத்து வைக்கணும்ட்டு நம்ம அவங்க முன்னாடி நின்றுட்டு லெஃப்ட் லெக் எடுத்து வைப்போம். ஆனா அது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து கிட்ஸ் வந்து என்ன பாக்குறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு நேரம் நம்ம இந்த கால் எடுத்து வச்சோம்னா அவங்களுமே அந்த கால் தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ ஆப்போசிட்ல இருக்க அவங்களுக்கு அது ரைட் லெக். ஸோ ஸ்டாண்ட் ரீசன் விட்டு நம்ம லெஃப்ட் லெக் எடுத்து வச்சிருவோம். பட் ஆனால் கிட்ஸ் வந்து ரைட் லெக் எடுத்து வைப்பாங்க. நம்ம மறுபடியும் பக்கத்துல போயிட்டு என்னடா இது கூட தெரியாதா, ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து லெஃப்ட் லெக் எடுத்து வைக்கணும், ரைட் லெக் எடுத்து வச்சுட்டு நம்ம அவனை திட்டிட்டு இருப்போம். கிட்ஸுக்கு புரியவே புரியாது. நம்ம தான் வந்து கிளியரா ஒரு ஐடியாவை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளே தப்பு பண்ணிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ரைட் லெக் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் போயிட்டு மைனஸ் சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம பண்ணும்போது மிரர் மெத்தட்ல பண்ணணும். நான் மறுபடியும் சொல்லிட்டேன். இப்போ நான் இங்க நிக்கிறேன், அட்டென்ஷன் நிக்கிறேன் அப்படின்னா சீனியர் கிரேடுக்கு இது நீங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. அவன் புரிஞ்சுப்பான், அவன் ஒரு தடவை சொன்னாலும் கேட்டுப்பான். கேஜில இருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிரர் மெத்தட் தான் எல்லாமே. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை அப்ளிகபிள் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்றேன். ஸோ நிக்கிறோம்னா அட்டென்ஷன் சொல்லும்போது நேரம் நிற்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லும்போது நம்மளோட ரைட் லெக் எடுத்து பிளான் கை கட்டி நிற்கணும். இப்போ இந்த டைரக்ஷன்ல இப்போ திரும்பி நின்று நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா இப்படி நிற்கும் போது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளை பார்த்து தான் பண்ணுவோன்றதுக்காக இப்படி பண்ணிடுவோம். நம்ம திரும்பி நின்று சொல்லிட்டு இருந்தோம்னா கிட்ஸ் எப்படி நம்மளை பார்ப்பான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எவன் கரெக்டா ஒபே பண்றது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம முன்னாடி நிற்கும் போது அவங்களுக்கு பண்ற ஒவ்வொரு டெமோவையுமே நம்ம மிரர் மெத்தட்ல பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்னா நான் என்னோட ரைட் லெக் எடுத்து வைக்கிறேன், அது ஆப்போசிட்ல இருக்க கிட்ஸுக்கு லெஃப்ட் லெக் அவங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் லெக் எடுத்து வைப்பாங்க. ஸோ அகைன் அட்டென்ஷன் நான் ரைட் லெக் எடுத்து வைக்கிறேன், அவங்க வந்து அவங்க லெஃப்ட் லெக் எடுத்து வைப்பாங்க. இந்த மிரர் மெத்தட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். இது ஒன் திங். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிற்கும் போது நல்லா பிரேவா கான்ஃபிடண்டா நிற்கணும். யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அவங்க நம்மளோட கிட்ஸ் தான். நமக்குன்னு ஒரு சில நாலேஜ் இருக்கு, நமக்கு தெரிஞ்சதான் நம்ம நீட்டா எடுக்க போறோம். அதுல போய்கிட்டு அங்க போயிட்டு மைனஸ் பண்ண அவசியம் கிடையாது. இந்த மிரர் மெத்தடை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க இதை அப்ளிகபிள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து இன்னும் இது மாதிரியான டீச்சிங் மெத்தட்ல இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க அதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.